Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் நான் வந்திருக்கேன், சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப ஆவலா இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அந்த கம்பேரிசன். ஓகே, அது என்ன டாபிக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள். ஒண்ணு என்னன்னா wood, ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா could. சோ இந்த wood and could இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல் verbs. ஓகே, so would and could are called as modal verbs. இதுக்கு பேர் modal verbs னு வச்சிருக்காங்க. இதுக்கு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க, பிளே அப்படின்னா விளையாடுறது. இதுக்கு வந்து வேற எந்த மீனிங்கும் கிடையாது. பிளேனா விளையாடுறது. இப்போ ஈட் அப்படின்னா சாப்பிடுறது. ஓகே, ஸோ ஆப்பிள் அப்படின்னா வந்து அது ஒரு ஃப்ரூட்டை குறிக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து we have exact meanings. அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த would could இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆனா எந்தெந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. இப்போ woodக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா தெரியாது, coodக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதை எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தணும், இடத்தை பொறுத்து அதோட அர்த்தங்கள் வந்து மாறிக்கிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. கடைசி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? So இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா we are going to discuss about the modal verbs would and could with the structure and many examples. At the end of the video you will have the test. Start பண்ணலாமா? So first we are going to learn the usage of would. would அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட வடிவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். எல்லா மாடல் வெர்ப்ஸ்க்கும் இதான் ரூல். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து would வரும், அடுத்து verb வரும். இது வந்து நார்மலா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே இது நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த would வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ would, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb வரும். ஸோ இது வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டா உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொலைட் ரிக்வெஸ்ட்ஸ். பொலைட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப பணிவா ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்கறது. பணிவா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல பொலைட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், would you help me please? would you help me please? நீங்க எனக்கு உதவுவீங்களா? நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா can you help me அப்படின்னு கேட்கலாம். ஓகே, could you help me அப்படின்னு கேட்கலாம். would you help me கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த சென்டென்ஸ்க்கு இப்படிதான் இருக்கணும். முக்கியமா இந்த மாடல் வெர்ப்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும், எந்த கட்டாயமே கிடையாது. கேன் யூ ஹெல்ப் மீன் கேட்டாலும் கரெக்ட் தான், would you help me கேட்டாலும் கரெக்ட் தான், could you help me கேட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, பட் அந்த கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கும். இங்க பாருங்க, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறது வந்து கேஷுவலா நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசலாம். பட் பணிவா கேட்கணும் அப்படின்னா அங்க நீங்க would யூஸ் பண்ணணும். கேள்விங்கிறதுனால இந்த would வந்து முதல்ல வந்துருது. ஸோ யூங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப் அப்படிங்கிறது verb. would you help me please? would you help me please? ப்ளீஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பணிவாக்குது. ஓகே, பொலைட் ரிக்வெஸ்ட்னா நமக்கு தேவையானதை பணிவா கேட்கறது. would you help me? வேற என்ன கேட்கலாம்? would you come with me? நீங்க என் கூட வர முடியுமா? would you help me to solve this problem? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எனக்கு உதவ முடியுமா? ஓகே, இந்த மாதிரி would யூஸ் பண்ணி நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். ரைட், நெக்ஸ்ட், பொலைட் ஆஃபர்ஸ் ஆர் இன்விடேஷன்ஸ். ஓகே, பொலைட் ஆஃபர்ஸ். பொலைட் ஆஃபர் அப்படின்னா வீட்டுக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. ஓகே, வந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம் இல்லையா? வந்தோன்னா டீயோ காஃபியோ தண்ணியோ கொடுப்போம். அதை வந்து நீங்க அவங்களுக்கு ஆஃபர் பண்றீங்க. ஆஃபர்னா வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, would you like some tea? அவங்களுக்கு கொஞ்சம் டீ வேணுமா அப்படிங்கறத எப்படி கேட்கலாம்? would you like some tea? So offers, you are giving offers, right? would you like some tea? would you like some coffee? would you like to drink some water? Got it. Would you like some orange juice? உங்களுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா?
ஸோ இந்த மாதிரி பொலைட் ஆஃபர்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த would யூஸ் பண்ணலாம். ஸோ கேள்வி கேட்கும் போது இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் would. ஓகே ஓகே. அதே மாதிரி இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு குரூப் வச்சிருக்கீங்க, அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ண நீங்க ஆசைப்படுறீங்களா, அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், would you like to join our team? Would you like to join our team? நீங்க எங்களோட டீம்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களா, இன்வைட் பண்றோம். ஓகே. would you like to join our team? would you like to come to the party? ஸோ நீங்க அந்த பார்ட்டிக்கு வர விரும்புறீங்களா, இந்த மாதிரி இன்விடேஷன்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஆஃபர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. would you like போட்டு இந்த இடத்துல நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். would you like some tea? would you like some coffee? would you like cookies? would you like to eat chocolate? ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டே போகலாம். got it? நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி அல்லது அன்ரியல் சிச்சுவேஷன்ஸ். இமேஜினரி அப்படின்னா ஒரு கற்பனையில ஒரு உண்மை இல்லாத சிச்சுவேஷன். அன்ரியல் அப்படின்னா வந்து உண்மை இல்லாத சிச்சுவேஷன். அங்க வந்து நம்ம would யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, I would buy a car. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து would வருது, அடுத்து verb வருது. I would buy a car. நான் கார் வாங்கியிருப்பேன். if I had money. if கிளாஸஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன் இது உங்களுக்கு. if I had money அப்படின்னா நான் பணம் வைத்திருந்தால் நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். பணமும் இல்லை, நான் காரும் வாங்கல. அப்ப நம்மளா கற்பனையில் சொல்றது, என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். if I had money, I would buy a car. என்கிட்ட பணம் இருந்தா நான் கார் வாங்கியிருப்பேன். என்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். I would help him if I had money. நான் பணம் வச்சிருந்தா அவனுக்கு உதவி இருப்பேன். பட் எதுவுமே நடந்திருக்காது. இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த would யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸிங் விஷஸ் ஆர் ப்ரெஃபரன்சஸ். அதாவது விஷஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சில விஷஸ் இருக்கும், நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும், சில ஆசைகள் இருக்கும். நம்ம இங்க போனோம் அங்க போகணும்னு சொல்லிட்டு சில கற்பனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்க would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், I would love to visit Paris. எனக்கு வந்து பாரிஸை விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. I would love to visit Paris. I would love to visit America. I would love to visit Canada. I would love to visit London. I would love to visit blank. எந்த ஊரை நீங்க வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஊட்டி, கொடைக்கானல் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளோட விஷஸை நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நம்ம would யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னா வந்து விருப்பம். எனக்கு இதை விட அது பிடிக்கும், இதுக்கு பதிலாக அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம would யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், I would prefer coffee to tea. I would prefer coffee அப்படின்னா நான் காஃபியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். to tea அப்படின்னா டீக்கு பதிலா, நான் டீக்கு பதிலா காஃபியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், I would prefer chicken biryani to mutton biryani. ஸோ மட்டன் பிரியாணிக்கு பதிலாக நான் சிக்கன் பிரியாணி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்மளோட ப்ரிஃபரன்ஸஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பாஸ்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா would யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was a child, நான் குழந்தையாக இருக்கும்போது I would play outside. இங்க பாருங்க, நான் வெளியே விளையாடுவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளியே விளையாடுவேன், ஆனா இப்போ கிடையாது. இது வந்து பாஸ்ட் ஹேபிட். ஒன் மோர் எக்ஸாம்பிள், my father would tell me stories at night. இரவு வந்து என்னோட அப்பா கதைகள் சொல்லுவாங்க. My father would tell me stories at night. இப்போ கிடையாது, முன்னாடி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பாஸ்ட் ஹேபிட்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து would யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ பொலைட் ரிக்வெஸ்ட், ஆஃபர்ஸ், இமேஜினரி சிச்சுவேஷன். அதே மாதிரி நம்மளோட விஷஸ் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரிஃபரன்சஸ், பாஸ்ட் ஹேபிட்ஸ்க்கு நம்ம இந்த would யூஸ் பண்ணுவோம். ஈஸியா இருக்கா? இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எரேஸ் பண்ணிட போறேன். இப்போ நான் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸா சொல்லுவேன். இதுல ஏதாவது ஒண்ணுதான். ஓகே. ஸோ தமிழ் சென்டென்ஸ் சொல்லுவேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரெடியா? Here I have written 5 sentences in Tamil. ஸோ நான் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி தான், நம்ம இப்படி பேசிதான் நம்ம கத்துக்க முடியும். அதை போட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படி நம்ம கத்துக்கவே முடியாது. எங்க யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஈஸியா பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கதவை திறக்க முடியுமா?
நீங்க கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா? இது வந்து பொலைட் ரெக்வெஸ்ட். ஒருத்தட்ட பணிவா கேக்குறீங்க, நீங்க கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா? அதை எப்படி கேட்கலாம்? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஐ மீன் கமெண்ட்ல உங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு கேள்வி. கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? இந்த உட் வந்து அப்படி முன்னாடி வந்துடும் கேள்வி கேட்கும் போது, ரைட்? அப்ப எதுல ஆரம்பிக்கும்? உட்ல ஆரம்பிக்கும். எழுதலாமா? அதுக்குள்ள நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உட். சோ இங்க உட் வந்து முன்னாடி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? இங்க சப்ஜெக்ட் நீங்கள். சோ would you. verb என்னது? திறக்கிறது, ஓபன். கதவை, the door. அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. would you open the door? would you open the door? சோ கேள்வி கேட்கும் போது பணிவா தான் இருக்கணும். ஏன்னா would அப்படிங்கிறது பணிவா கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்றோம். would you open the door please? ரைட். நெக்ஸ்ட், உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா? கொஞ்சம் ஆஃபர் பண்றீங்க. ஆஃபர்னா வழங்குறீங்க நீங்க. ஸோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா? அது எப்படி கேட்கலாம்? வெரி சிம்பிள். would you like some coffee? would you like some coffee or would you like coffee? ஓகே, would you like coffee கேட்டாலும் சரி, would you like some coffee கேட்டாலும் சரி, would you likeங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க எப்பவுமே. ஓகே. நெக்ஸ்ட், இமேஜினரி ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன். கற்பனையில சொல்றது, உண்மையா இருக்காது. நான் பணம் வைத்திருந்தால், பணம் இல்ல, அப்போ பணம் வச்சிருந்தா நான் உனக்கு உதவி இருப்பேன். உதவியும் செய்யல, பணமும் இல்லை. இதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட், நான் பணம் வைத்திருந்தால், இது ஒரு கண்டிஷன், நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஹேட் மணி. இதை போட்டாலும் சரி அல்லது அதுக்கு அடுத்து போட்டாலும் சரி, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இஃப் ஐ ஹேட் மணி, நான் பணம் வைத்திருந்தால், ஹேட் அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஃப் போட்டதுனால அது கண்டிஷனா மாறிடுது. ஸோ இஃப் ஐ ஹேட் மணி, நான் உனக்கு உதவி இருப்பேன். இங்கதான் நம்ம would யூஸ் பண்ணணும். நான்னா சப்ஜெக்ட் ஐ, அதுக்கப்புறம் would போடுறீங்க. verb என்னது? ஹெல்ப். உனக்கு யூ, அவ்வளவுதான். If I had money, I would help you. இதே இதை நம்ம இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I would help you if I had money அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு ஊட்டிக்கு போக ஆசை. எனக்கு ஊட்டிக்கு போக ஆசை, அதை எப்படி சொல்லுவீங்க? நம்மளோட விருப்பம், விஷஸ், விருப்பத்தை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பிரஸிங் யோர் விஷஸ் எப்படி சொல்லுவீங்க? எனக்குன்னா நான். ஸோ I would like to go to அப்படின்னு சொல்லலாம். I would like to visit ஊட்டின்னு சொல்லலாம். இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா I would love to visit ஊட்டி. I would like to visit ஊட்டி. I would love to visit ஊட்டி. go கூட யூஸ் பண்ணலாம் விசிட்டுக்கு பதிலா. So I would love to go to ஊட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படினாலும் சொல்லலாம், பட் இந்த சென்டென்ஸ் அழகா இருக்கும். I would love to visit ஊட்டி, அங்க ஊர் பேரை சொல்லலாம். நெக்ஸ்ட், பாஸ்ட் ஹேபிட்ஸ். நான் குழந்தையாக இருக்கும் போது பள்ளிக்கு போவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போவேன். அது என்னோட பாஸ்ட் ஹேபிட். ஓகே, இப்போ கிடையாது. அது எப்படி சொல்லுவீங்க? நான் குழந்தையாக இருக்கும் போது. ஸோ when I was a child. ஓகே, when I was a child, நான் ஒரு குழந்தையாக இருக்கும் போது. when I was a child, நான் பள்ளிக்கு போவேன். I would go to school. That's it. So when I was a child, I would go to school. அவ்வளவுதான். ஸோ இந்த 5 இடங்கள்ல தான் நம்ம வந்து would யூஸ் பண்ணணும். கிளியர் ஆயிட்டீங்களா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், could எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். could. ஸோ could is also a modal verb. ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு அழகான டாபிக். மாடல் வேர்ப்ஸ் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தேவையானதை கேட்க முடியாது. எனக்கு இது வேணும், அது வேணும், நீ இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நீ கண்டிப்பா வரணும், நீ கட்டாயமா அங்க போகணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். இதுக்கு வந்து நமக்கு டென்சஸ் கை கொடுக்காது. ஓகே, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் விஷஸ், பாசிபிலிட்டிஸ், ரிக்வெஸ்ட்ஸ், ஓகே, ஆஃபர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் மாடல் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ், ரைட்? ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி. ஒரு குட்டி வார்த்தை இத்தனை இடத்துல யூஸ் ஆகுமா? இந்த would அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, 5 இடங்கள்ல யூஸ் ஆகுது. ஸோ could அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, இந்த மாதிரி 4 இடங்கள்ல யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்கு, ரைட்? இங்க பாருங்க,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், அடுத்து குட், அடுத்து வேர்ப். எப்பவுமே வந்து மாடல் வேர்ப்க்கு அப்புறமா வரக்கூடிய வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அது குட்டா இருந்தாலும் பரவாயில்ல, உட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கேன், மே, மைட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட் ரிக்வெஸ்ட். எப்படி வந்து இந்த உட் அப்படிங்கிற வார்த்தைய பணிவா கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி நம்ம குட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கேள்வி கேட்கும் போது நல்லா பாருங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய குட் வந்து அப்படியே சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்துடும். அந்த ரூல் தான் எப்பவுமே. ஓகே, இங்க பாருங்க, could you please help me. இந்த ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் வேர்ட். அது வந்து நம்மளோட ரெக்வஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பணிவாக்கும். இதுவும் கரெக்ட் தான். could you help me அதுவும் கரெக்ட் தான். could you please help me அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணிவாக்கும். தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவ முடியுமா, could you please help me, அல்லது could you help me please எப்படினாலும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த குட்க்கு பதிலா நீங்க would யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன தடவை சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பணிவா ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்கு நம்ம would யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ would, குட் ரெண்டுமே பணிவா கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க குழப்பிக்க கூடாது. ரெண்டுல நீங்க எப்படி கேட்டாலும் கரெக்ட் தான். ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கேட்கறது இந்த குட் யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ குட் யூ ஹெல்ப் மீ, would you help me எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி நீங்க என் கூட வர முடியுமா அப்படின்னு பணிவா கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என் கூட வர முடியுமா பணிவா கேட்கணும். குட் யூஸ் பண்ணி கேளுங்க. could you please come with me அல்லது could you come with me. ஓகே, பேசும்போது எப்படினாலும் போட்டுக்கலாம். அந்த ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், சொல்லாம கூட போகலாம், இல்ல கடைசி கூட போட்டுக்கலாம். could you come with me please, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் எபிலிட்டி. பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்னா பாஸ்ட்னா இறந்த காலம், எபிலிட்டி அப்படின்னா திறமை. ஓகே, ஸோ பாஸ்ட் எபிலிட்டினா இறந்த காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய திறமை. ஸோ ஒரு விஷயத்த வந்து அப்ப பண்ண முடிஞ்சிருக்கும், இப்ப பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசா நான் வந்து எங்கா இருக்கும்போது என்னால நீச்சல் அடிக்க முடியும், ஆனா இப்ப முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஐ குட் ஸ்விம். ஸோ ஐங்கிறது இங்க பாருங்க, ஸோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸோ குட்டுங்கிறது மாடல் வேர்ப், நெக்ஸ்ட் ஸ்விம் அப்படிங்கிறது வேர்ப். சப்ஜெக்ட், குட் அண்ட் வேர்ப் வந்துருச்சா. ஐ குட் ஸ்விம் என்னால் நீச்சல் அடிக்க முடிந்தது. எப்போ? when I was young, சிறுவனாக, இளம் வயதில் இருக்கும்போது, எங்கா இருக்கும்போது. So I could swim when I was young. I could run fast when I was young. நான் எங்கா இருக்கும்போது என்னால வேகமா ஓட முடிஞ்சது. I could solve the problem when I was 18. 18 வயசுல இருக்கும்போது என்னால பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பண்ண முடிஞ்சது, இப்ப பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க could யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, ஸோ சாத்தியம், இதுக்கு வந்து சாத்தியம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் அல்லது வாய்ப்பு இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இட் குட் ரெயின் லேட்டர். இட் குட் ரெயின் லேட்டர் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை பெய்யலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இட் குட் ரெயின் லேட்டர். இங்க பாருங்க, எனிதிங் குட் ஹேப்பன், எதுனாலும் நடக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஹீ குட் கம், அவன் வரலாம். ஓகே, she could call you, அவள் உனக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகளுக்கு you can use the modal verb could. நெக்ஸ்ட் சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸ். ஓகே, ஒருத்தவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யறது, சஜஷன் கொடுக்கறது. ஓகே, அதை எப்படி கொடுக்கறது, இந்த வார்த்தை முக்கியம், பொலைட்லி, ரொம்ப பணிவா சொல்றது. அட்வைஸ் பண்றவங்க பேர்ல முரட்டுத்தனமா சொல்றதுக்கு நீங்க வந்து குட் யூஸ் பண்ண முடியாது. So if you want to give suggestion or advice to someone, you can give your advice or suggestion politely. பணிவா சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, you could try again later. நாளைக்கு நீ திரும்ப முயற்சி பண்ணு, ரைட். அங்க could யூஸ் பண்ணிருக்கோம். So youங்கிறது சப்ஜெக்ட், could is a modal verb, try is a verb, right? So you could try again tomorrow, அல்லது you could try again later. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கூகுள் பே சம்திங் ஏதோ ஒன்று நீங்க வந்து பணம் போடுறீங்க, பணம் போகல, பக்கத்துல வந்து உங்க ஃப்ரெண்டு சொல்றான், நீ அப்புறமா ட்ரை பண்ணி பாரு. you could try again later. இது நம்மளோட சின்ன அட்வைஸ். நீ நாளைக்கு பார்ட்டிக்கு வரலாம், வா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. you could come to the party tomorrow. இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறதுக்கும் நீங்க வந்து இந்த could அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். So we can use could in these 4 places. So polite requests, past ability, possibility and suggestions or advice. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு நான் 4 sentences தமிழ்ல எழுதி போட போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? பிடிச்சிருக்கா? ஈஸியா இருக்கா?
எப்படி ஃபீல் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? குட். Okay, so I have written 4 sentences here. Let's answer for these questions. First one, நீங்கள் எனக்கு கால் பண்ண முடியுமா? பணிவா கேக்குறீங்க. நீங்க எனக்கு கால் பண்ண முடியுமா? எப்படி கேப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. So கேள்வி கேட்கும்போது could தான் முதல்ல வரும். So could. Next subject. Okay, so could you call me? அவ்வளவுதான். Could you call me? இதுல அந்த ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். அது நம்மளா அடிஷனலா சேர்க்கிறது. Could you please call me? இப்படியும் சொல்லலாம். Could you call me please? நெக்ஸ்ட், என்னால் வேகமாக ஓட முடிந்தது. முடிந்தது இப்போ இல்ல. சோ பாஸ்ட்ல முடிந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? சோ என்னால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I followed by could. verb என்னது? ஓடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? run. So I could run fast. I could run fast. I could run fast. என்னால வேகமா ஓட முடிந்தது. அவள் இப்போது வேலையில் இருக்கலாம். அவள் இப்போது வேலையில் இருக்கலாம். கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீ யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி சொல்லலாம்? சோ அவள் அப்படின்னா she could. இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இங்க verb வந்து தனியா எந்த ஒரு verbும் கிடையாது. இருக்கலாம் be verb அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ she could be. she could be அப்படின்னா அவள் இருக்கலாம். எங்க? வேலையில். இது எப்படி சொல்லுவீங்க? வேலையில். at work. in work போட்ட தப்பு. சோ ஒர்க்குக்கு முன்னாடி அட்ங்கிற preposition வரும். she could be at work. அவள் வேலையில் இருக்கலாம். இப்போது now. she could be at work now. அவள் இப்போது வேலையில் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி, சாத்தியம் தான், கன்ஃபார்மா தெரியாது. ரைட்? நெக்ஸ்ட், இன்று மாலை நாம் நடக்க செல்லலாம். ஸோ பொதுவாக சொல்றதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இன்னைக்கு மார்னிங் நம்ம ஒரு வாக் போகலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் யாரு? நாம் அல்லது நாங்கள். ஸோ we followed by could. we could. verb என்னது? போகலாம், செல்லலாம். go. we could go. நாம் போகலாம். எங்க? நடக்க. அது எப்படி சொல்லுவீங்க? go for a walk. we could go for a walk. நாம் நடக்க செல்லலாம். இன்று மாலை. இதை எப்படி சொல்லுவீங்க? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு மாலை, இன்னைக்கு ஈவினிங், டுடே ஈவினிங் அப்படின்னு சொல்லுவீங்களா? தட் இஸ் இன்கரெக்ட். எப்படி சொல்லணும்? திஸ் ஈவினிங். ஓகே, so we could go for a walk this evening. That's it. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் கூட சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஈஸியா இருந்ததா? would could ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலா கத்துக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 3 சென்டென்சஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதாவது would could அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க தான் கரெக்டா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணணும். when I was a child I blank climb trees easily. கிளைம்னா ஏறுறது மரத்து மேல. இன்னொன்னு blank you like some orange juice. if I had money I blank buy a new phone. எங்க வந்து could வரும், எங்க வந்து would வரும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. உங்களுக்கு 20 seconds time. Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப், வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் மோஸ்ட்லி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆன்சர்ஸ் நான் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், when I was a child, நான் குழந்தையாக இருக்கும்போது I blank climb trees easily. கிளைம்னா மரத்துல ஏறுதல். ஓகே, மரம் ஏறுதலுக்கு பேர் தான் வந்து கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். ட்ரீஸ்னா மரம் ஏறுறது, ஈஸினா ஈஸியா ஏறிடுவேன். அப்போ முடிஞ்சது, இப்போ முடியலன்னு அர்த்தம் இல்லையா? சோ இந்த மாதிரி past abilityக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? could is the correct answer. I could climb trees easily. Next one, blank you like some orange juice. கொஞ்சம் orange juice வேணுமா? offer பண்றீங்க, right? So just you are offering. அதுக்கு என்ன வரும்? would. So would you like some orange juice?
would is the correct answer. Next, if I had money, நான் பணம் வச்சிருந்தா I blank buy a new phone. I could buy a new phone வருமா, I would buy a new phone அப்படின்னு வருமா? I would buy a new phone. First one, imaginary situation. அவ்வளவுதான், நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. தட்ஸ் இட். சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ஈஸியா இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. would could யூஸ் பண்ணி நிச்சயமா பேசி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களோட உட்கார்ந்து நீங்களும் பேசி கத்துக்கோங்க. நிச்சயமா இங்கிலீஷ் சூப்பரா பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.